வைகை அணையிலிருந்து ஒருபோக பாசன நிலங்களுக்கு அமைச்சர் மூர்த்தி தண்ணீர் திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து பெரியாறு பாசன பகுதி மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள ஒருபோக பாசன நிலங்களுக்கு இன்று முதல் 120 நாட்களுக்கு நீரிருப்பை பொறுத்து 8461 மில்லியன் கன அடி நீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வைகை அணையிலிருந்து ஒருபோக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்து மலர் தூவி வரவேற்றார். இதன் மூலம் மதுரை மாவட்டம், மேலூர் மற்றும் திருமங்கலம் தாலுகாக்களில் உள்ள 1,05,002 ஏக்கர் ஒருபோக நிலங்கள் பாசன வசதி அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் ஆட்சித் தலைவர்கள் சங்கீதா, பூங்கொடி, சஜீவனா உட்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர். தமிழகத்தில் அதிமுக, திமுக யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டியளித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை ஒட்டி மதுரை நெல்பேட்டை சந்திப்பில் உள்ள அறிஞர் அண்ணா சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவை அன்னபூர்ணா விவகாரம் குறித்த கேள்விக்கு பாஜக தேர்தலுக்கு முன்னதாக தமிழர்கள் தமிழ் என பேசுவர், ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுபோன்று தமிழர்களை அவமதிப்பார்கள் என்றும் இதுகுறித்து தங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் என்று கூறினார். தமிழகத்தில் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை என்றும் அதிமுக, திமுக என தமிழகத்தில் திராவிட கட்சிகள் தான் ஆட்சிக்கு வர முடியும் என்றும் தமிழகத்தில் மது ஒழிப்பு மாநாடு மட்டுமல்ல அனைத்து போதை ஒழிப்பு மாநாடும் நடத்த வேண்டியுள்ளது என்று கருத்து தெரிவித்தார். பொதுச் செயலராக அது சொல்லிட்டார், கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. இது மாதிரி ஒரு இது தமிழகத்தில் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இது மாதிரி ஒரு சம்பவங்கள் இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன, ஆட்சிக்கு வருவாங்க நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்க, தமிழருடைய பெருமையும் தமிழருடைய கலாச்சாரத்தையும் பெருமையாக சொன்னார் நம்முடைய பிரதமர். நான் இன்றைக்கு இது போன்ற விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்கு, அது எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லிவிட்டார். அருப்புக்கோட்டையில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பஜாரில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். முன்னதாக பேரறிஞர் அண்ணா சிலை அமைந்துள்ள வளாகத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அண்ணா பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக பொதுமக்களுக்கு அமைச்சர் இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அருப்புக்கோட்டை நகர திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாக்களித்த மக்களை திமுக அரசு கவலைப்பட வைத்துள்ளதாகவும் கடந்த 4 வருடங்களில் மத்திய அரசுடன் சண்டையிட்டுக் கொண்டே கழித்து விட்டதாகவும் காஞ்சிபுரத்தில் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக நிறுவனருமான பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அவ்வகையில் பேரறிஞர் அண்ணாவின் காஞ்சிபுரத்தில் உள்ள நினைவில்லத்தில் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா சென்று அவரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து நினைவு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள புகைப்படங்கள் மற்றும் அவர் பயன்படுத்திய பொருட்கள் உள்ளிட்டவைகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களுக்கான ஆட்சி அம்மாவின் காலத்தில்தான் இருந்ததாகவும் திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு வந்தால் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மலையாள மக்களுக்கு தனது ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மொளச்சூர் பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும், அது எப்போதுமே அம்மாவோட ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இருக்கும். நீங்களும் அதை செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். திருமாவளவன் நண்பர் தான், சகோதரர் தான். அதனால அவங்க வேற ஒரு இயக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க என்னைக்கும் ஒதுக்குனது இல்லை. அதுதான் அழைப்பு இருந்தா பங்கேற்போம். அப்புறம் இந்த அரசாங்கம் செய்யற தவறு, அதை நான் சொல்லியே ஆகணும். மக்களை நினைச்சு செயல்படுங்க, மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க மேலும் மேலும்.
திருச்சி தெற்கு மாவட்ட திமுகவின் சார்பாக மறைந்த அறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை முன்னிட்டு பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கலைஞர் அறிவாலயத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள 70 அடி கொடிமரத்தில் கழக கொடியை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டு நடைபெறுவதாக குடியாத்தம் போலீசாருக்கு வந்த புகாரை அடுத்து குடியாத்தம் போலீசார் கார்த்திகேயபுரம் பகுதியில் இருசக்கர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காவல் நிலையம் அழைத்து வந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைகள் நெல்லூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காடை மோகன் என்கிற மோகன் புவனேஸ்வரி பேட்டையில் இருசக்கர வாகனம் திருடியதும், சென்னராயனப்பள்ளி பகுதியில் தனியார் பள்ளி முதல்வர் வீட்டில் பூட்டை உடைத்து தங்க நகை மற்றும் பணம் திருடியதும், அதேபோன்று வளத்தூர் மற்றும் பசமத்தூர் பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகை மற்றும் பணம் திருட்டு வழக்கில் தேடப்பட்டு வந்தவர் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடமிருந்த 57 கிராம் தங்கம், 500 கிராம் வெள்ளி, இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கைதான மோகன் மீது ஒரு கொலை வழக்கு உட்பட 40 திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டையில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் தமிழக முதலமைச்சர் மறைந்த பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு அதிமுக கட்சி சார்பில் தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர்கள், மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசிபாடு கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கலச புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய கோபுர உச்சியில் கலச புனித நீர் ஊற்றப்பட்டு மூலஸ்தானத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. பின்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் சோமாசிபாடி சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஈரோடு பாலாஜி கார்டன் பகுதியில் வசிக்கும் கேரள மாநில மக்கள் வீடுகளில் புத்தாடை அணிந்து ஓணம் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக இன்று வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த பொதுமக்களுக்காக மனமுருக பிரார்த்தனை செய்து வழக்கமான கோலமிடாமல் கேரள மாநில பாரம்பரிய நடனமான கதகளியின் உருவத்தை கோலமாக வரைந்து கொண்டாடி வருகின்றனர். அதோடு உறவினர்கள் முன்னிலையில் இளம் பெண்கள் கேரள பாரம்பரிய நடனமாடி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு சம்பவத்திற்கு பின்பே திருமாவளவன் மது ஒழிப்பு குறித்து பேசுகிறார் என்று மதுரை விமான நிலையத்தில் அன்புமணி ராமதாஸ் பேட்டியளித்துள்ளார். மதுரையில் பாமக சார்பில் நடைபெறும் 36ஆம் ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க மதுரை சென்றடைந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக முதலமைச்சர் 17 நாள் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து 19 நிறுவனங்கள் மூலம் 7600 கோடி முதலீட்டிற்கான கையெழுத்திட்டுள்ளார். இது ஒரு தோல்வி பயணம் என்றும் மற்ற மாநில முதலமைச்சர்கள் 5 நாட்கள் 6 நாட்களில் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து அந்நிய முதலீடுகளுக்காக 40,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டி பேசிய அவர், திருமாவளவன் மதுவிலக்கு மாநாடு நடத்தினால் ஆதரவு தெரிவிப்போம் என்றும், மது ஒழிப்பு தொடர்பாக நாங்கள் PhD படித்துள்ளோம், திருமாவளவன் LKG தான் படித்திருக்கிறார், கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பின்புதான் மதுவிலக்கு பற்றி திருமாவளவன் பேசுகிறார், நாங்கள் 45 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயா ராமதாஸ் மதுவிலக்கு குறித்து பேசி வருகிறார் என்று கருத்து தெரிவித்தார். அமெரிக்காவில் 17 நாட்களாக தங்கி 19 நிறுவனங்கள் மொத்தம் 7600 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இருக்கின்றார்கள் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. 17 நாட்கள் சென்று வெறும் 7600 கோடி ரூபாய், அதுவும்
புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்த பயணம் எங்களை பொறுத்தவரை ஒரு தோல்வியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் 5 நாட்கள் 6 நாட்களில் 30,000 கோடி 50,000 கோடி முதலீடு பெற்றிருக்கின்ற சூழலில் இவ்வளவு காலமாக சென்று மிக குறைவான முதலீடு பெற்று வந்திருக்கின்றார் முதலமைச்சர். செங்கல்பட்டில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பேரணியில் அமைச்சர் தாமு அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு திமுக நகர கழக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாளையொட்டி நகர கழக செயலாளர் நரேந்திரன் ஏற்பாட்டில் 30க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மணிகுண்டு வரை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணாவின் முழு உருவ வெண்கல சிலைக்கு அமைச்சர் தாமு அன்பரசன், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இனிப்புகளை வழங்கினர். பெரம்பலூர் அருகே வேப்பூர் ஏரியில் மனித உடல் உறுப்பு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் வேப்பூர் பகுதியில் உள்ள ஏரிக்கரையில் சந்தேகப்படும் படியில் கிடந்த சாக்கு மூட்டை குறித்து குன்னம் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த போலீசார் அந்த மூட்டையை சோதனை செய்தபோது மனிதனின் தலை, கை, கால்களின் எலும்புக்கூடுகள் கிடப்பது தெரியவந்தது. தொடர்ந்து எலும்புக்கூடுகளை கைப்பற்றிய போலீசார் யாரேனும் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட பின்பு எலும்புக்கூடுகளை இங்கு வைத்து சென்றனரா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தனியார் கல்லூரி விடுதியில் வடமாநிலத்தை சேர்ந்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் வடமாநிலத்தை சேர்ந்த பிரேம் சங்கர் தூபே என்ற மாணவர் பயின்று வந்தார். இந்த நிலையில் மாணவன் இரவு கல்லூரி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து புதுச்சத்திரம் காவல் ஆய்வாளர் கோமதி மாணவனின் சடலத்தை கைப்பற்றி நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தற்கொலை செய்து கொண்ட வடமாநில மாணவன் அதே வடமாநிலத்தை சேர்ந்த ரிஷ்விகாந்த் என்ற மாணவருக்கும் இடையே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற தகராறில் பிரேம் சங்கர் தூபே 1 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் அதோடு 7,500 ரூபாய் அபராதமும் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கல்லூரி விடுதியில் தங்கவும் கல்லூரி வகுப்பறையில் படிக்கவும் அனுமதிக்காததால் தனது சக நண்பர்களுடன் அறையில் 1 மாத காலம் தங்கி வந்துள்ளார். இதனால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவன் கல்லூரி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. முன்னதாக கல்லூரி நிர்வாகம் தூக்கிட்டு மாணவனை காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் கல்லூரி வாகனத்தில் கொண்டு வந்து ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுமதித்த நிலையில் சக வடமாநில கல்லூரி மாணவர்கள் காவல்துறையினரிடமும் கல்லூரி நிர்வாகத்தினரிடமும் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயத்திற்கு மண் எடுப்பதாக அனுமதி பெற்று வணிக ரீதியாக பயன்படுத்திய நபர்களை தட்டி கேட்டு வருவாய் கோட்டாட்சியரை டிராக்டர் ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே புன்னையாபுரம் பகுதியில் உள்ள பாறைக்குளம் என்கின்ற குளத்திலிருந்து முத்துசாமி என்பவர் அவரது தோட்டத்திற்கு வண்டல் மண் அள்ளுவதற்கு பொதுப்பணித்துறையினரிடம் அனுமதி பெற்று பாஸ் வாங்கி குளத்திலிருந்து மண் அள்ளி அதனை வணிக ரீதியாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற தென்காசி வருவாய் கோட்டாட்சியர் லாவண்யா மண் அள்ளிய டிராக்டர்களை மறித்தபோது அதில் 2 ஓட்டுநர்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை டிராக்டர் ஏற்றி கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் லாவண்யா சொக்கம்பட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் மற்றும் வாசுதேவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ் ஈஸ்வரன் ஆகிய 2 பேரையும் கைது செய்து போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.